வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. பணிப்புறக்கணிப்பை கைவிட்ட அரச வைத்திய அதிகாரிகள். புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கொழும்பின் பிரதி போலீஸ் மா அதிபர் கைது. ஒரே நேர அட்டவணையின் கீழ் இயங்க உள்ள அரச மற்றும் தனியார் பேருந்துகள். ரணிலுக்கு நாளையும் ஜாமீன் கிடைக்காது, வாழ்த்துக்கள் தெரிவித்த துமிந்த நாகமுவ. பொரலஸ்கமோ துப்பாக்கிச்சூடு, 3 கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழையில்லாத வானிலை நிலவும் எனவும் வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த பணிப்புறக்கணிப்பை கைவிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னதாக திட்டமிட்டிருந்தது. வைத்தியர்களுக்கான இடமாற்றம் தற்போது முறையற்ற வகையில் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதனால் நாடளாவிய ரீதியில் 200 வைத்தியசாலைகள் மூடப்படும் நிலை காணப்படுகின்றதாகவும் அந்த சங்கத்தினர் சுட்டிக்காட்டியிருந்தனர். சம்பள அதிகரிப்பு, மேலதிக கொடுப்பனவு மற்றும் இதர சலுகைகளை முன்னிலைப்படுத்தி இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவில்லை எனவும் இலங்கையில் இலவச மருத்துவத்துறையை பாதுகாப்பதற்காகவே போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் முன்னர் அறிவித்திருந்தனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட அஞ்சல் ஊழியர்கள் தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை நேற்று மாலை 4 மணி முதல் கைவிட்டு திட்டமிட்டபடி தங்கள் கடமைகளை செய்ய ஒப்புக்கொண்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பிற்கு பொறுப்பான துணை போலீஸ் மா அதிபர் டிஐஜி உதித்த லியனகே புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் திபிரி கடவல பகுதியில் உள்ள விகாரைக்கு அருகில் அவருடைய மனைவி மற்றும் 7 பேர் புதையல் எடுக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்தது. இதன்போது போலீஸ் மா அதிபர் புதையல் தோண்டப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு சென்றமைக்கான ஆதாரங்கள், தொலைபேசி ஆய்வுகள், சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளின் ஒன்றிணைந்த நேர அட்டவணை இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்தில் இருந்து இந்த பயண சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபாலா தெரிவித்தார். மேலும் பேருந்து சாரதிகளின் ஓய்வுக்காக பேருந்துகள் அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு நிறுத்தப்படும். பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு வசதிகள் உள்ளனவா என்பதனை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிப்போம் எனவும் தெரிவித்தார். இதற்கமைய கொழும்பு சிலாபம், கொழும்பு புத்தளம், கொழும்பு ஆணையரவு, கொழும்பு எலுவன்குளம், கொழும்பு கட்பட்டி, நீர்கொழும்பு கல்பட்டி, கொழும்பு மன்னார், கொழும்பு தலைமன்னார், கொழும்பு குளியாப்பட்டி, கொழும்பு அனுராதபுரம், கொழும்பு வவுனியா, கொழும்பு கிளிநொச்சி, கொழும்பு ஜாழ்ப்பாணம், கொழும்பு காங்கேசன்துறை, கொழும்பு காரைநகர், கொழும்பு துணுக்காய் மற்றும் கொழும்பு நிக்கரவட்டி ஆகிய வழித்தடங்களை இந்த கூட்டு நேர அட்டவணை முறையின் கீழ் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தால் 26ஆம் தேதியும் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்காது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்தார். அதே சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தனது கட்சி உறுப்பினர் வசந்த முதலிக்கே கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இதே போன்ற நிலைமைதான் எனவும் காரணத்தை அவர் குறிப்பிட்டார்.
மேலும் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் பட்டலந்த சித்திரவதை சம்பவத்திற்கு எதிராக உடனடியாக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வதற்கு தனது தரப்பிலிருந்து ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். பொரலஸ்கமுகவில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை கலுபோவில போலீசார் கைது செய்துள்ளனர். பொரலஸ்கமுக மாலனி புலர்சிங்கள மாவட்டத்தில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 25 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் அப்பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வரும் வழியில் முச்சக்கர வண்டியில் வந்த 2 பேர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு இணங்க துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் காணப்பட்ட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதானவர்கள் தெய்வளை மற்றும் ரத்னமாலை பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 20 வயதுடையவர்கள் ஆவார். குறித்த சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.